ஆண்டவராகிய கடவுள் எலியேசரை அங்கு ஆபிரகாமின் தலைமுறைகளுக்கு தலைவராக இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. So in God's mind is Isaac, in Abraham's mind is Eliezer. கடவுளுடைய எண்ணத்தில் ஈசாக்கு இருந்தார், ஆபிரகாமின் எண்ணத்தில் எலியேசர் இருந்தார். Now are they both hoping the same? அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எதிர்நோக்கு வைத்திருக்காங்களா? Are they both thinking the same? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றார்களா? Are they both imagining the same? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்களா? So even if God has a plan to bring Isaac into this world and Abraham is thinking about Eliezer, God cannot bring Isaac till God has to change Abraham's thinking. ஆண்டவருக்கு ஈசாக்கை ஆபிரகாமுக்கு மகனாக சந்ததிகளுக்கு தலைமுறைகளுக்கு தலைவனாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கோ எலியேசர் தான் தனக்கு மகனாக வர வேண்டும் என்ற கனவு இருந்தது. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட திட்டம் அவரது சிந்தனையில் இருந்திருந்தாலும் ஆபிரகாமுக்கு அத்தகைய சிந்தனை இல்லை என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே தான் ஆபிரகாமை ஆண்டவர் அந்த சிந்தனையை மாற்றுவதற்காக விண்மீன்களை எண்ணச் சொன்னார். If the thinking is wrong, then the faith is wrong. சிந்தனை தவறானதாக இருந்தால் அங்கு எதிர்நோக்கும் தவறானது, நம்பிக்கையும் தவறானது. Before this building is made, a drawing is made. இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்னால ஒரு வரைபடம் போட்டாங்க. If the drawing is wrong, then the building constructed will be wrong. அதுக்குள்ள வரைபடம் தப்பா இருந்ததுன்னா இந்த பில்டிங், இந்த கட்டடம் வந்து தவறாக கட்டியிருப்பாங்க. So hope is your drawing that is in your mind. எதிர்நோக்கு என்பது நீங்கள் உங்கள் சிந்தனையில் வைத்திருக்கின்ற ஒரு வரைபடம். Now God is looking at Abraham and is saying, "Hey Abraham, you got a wrong hope." இப்போது தந்தையாகிய கடவுள் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம், நீ ஒரு தவறான எதிர்நோக்கு வைத்திருக்கின்றாயே, உன்னுடைய வரைபடம் தவறானது. I'm going to give you my word. நான் என்னுடைய வார்த்தையை நான் தரப்போகின்றேன். I want you to look at the stars. நீ இந்த விண்மீன்களை பார்க்க வேண்டும் என்பது என் விருப்பம். But before God can show him the stars, the Bible says God brought him out. இந்த விண்மீன்களை நீ பார், நட்சத்திரங்களை பார் என்று சொல்வதற்கு முன்னால் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தார். The Bible says God brought him out. பைபிள் சொல்கின்றது கடவுள் ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தார். Many of us are sleeping inside the room and we can only see the ceiling. நிறைய பேர் ரூமுக்குள்ள உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கோம். நம்ம எதை பார்க்க முடியும்? இந்த சீலிங்கை தான் பார்க்க முடியும், மேலே இருக்கிற சுவரை தான் பார்க்க முடியும். God has to bring us out. ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வர வேண்டும். Because our thinking is small. ஏனென்றால் நம்முடைய சிந்தனை மிக குறுகியதாக இருக்கிறது. Our thinking is worldly. நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. What does it mean by saying God brought him out? ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார் என்றால் அதற்கு பொருள் என்ன? God has to bring us out of our selfish thinking to his thinking, and that is the word of God. ஆண்டவர் நம்முடைய சுயநலமான சிந்தனையிலிருந்து அவருடைய சிந்தனைக்கு நம்மை கொண்டு வர வேண்டும். அதுதான் இறை வார்த்தை என்பது. God not only tells him to look at the stars. ஆண்டவர் அவனை இந்த நட்சத்திரங்களை பார் என்று மட்டும் சொல்லவில்லை. He says talk to them and count them. அந்த நட்சத்திரங்களோடு நீ பேசு, அவற்றை எண்ணி பார் என்று சொல்கின்றார். In one night can you count all the stars? ஒரே ராத்திரில உட்கார்ந்து அந்த அவ்வளவு நட்சத்திரம் எண்ண முடியுமா, எண்ணிவிட முடியுமா? And when you keep looking at the stars, after some time you can see more stars. அப்படி கண்ணை வச்சு பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த நட்சத்திரத்தை கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னும் நிறைய தெரியும். So did Abraham count the stars? அப்ப ஆபிரகாம் நின்னுட்டு அப்படி அவளையும் அத எண்ணிட்டே இருந்தாரா? The Bible says he believed. பைபிள் சொல்கிறது, the word believe, believe means my action must correspond to the message. அவர் நம்பினார் என்று, அவ்வாறு நம்பிக்கை என்று நாம் சொல்லும்போது அவருடைய செயல்பாடு கேட்ட அந்த செய்திக்கு ஒத்திருந்தது என்பது பொருள். Many people say I believe in God's word. நிறைய பேர் சொல்வோம், நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். If you believe, then your action must correspond to the message. நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா உங்களுடைய செயல்பாடு நீங்க நம்பிய அந்த இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். If your action doesn't correspond, that means you are not believing. உங்களுடைய செயல்பாடு நீங்கள் கேட்ட செய்திக்கு முரண்பாடாக இருந்ததென்றால், the Bible says Abraham believed, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பைபிள் சொல்கின்றது ஆபிரகாம் நம்பினார். That means every night, night after night, he was counting the stars. ஒவ்வொரு இரவும் அவர் நின்று அந்த நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தார். And every time he counted the stars, he remembered God's promise. ஒவ்வொரு நேரமும் அவர் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கும்போது கடவுளுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். And every time he remembered the promises of God, he could no longer see the stars. He began to imagine the head or the faces of his children.
ஒவ்வொரு முறையும் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவர் நட்சத்திரத்தை மட்டும் பார்க்கவில்லை, ஆண்டவருடைய வாக்குறுதியை பார்த்தார். அங்கே குழந்தையை அவர் கண்டார். As he began to do it repeatedly every night, திரும்ப திரும்ப ஒவ்வொரு இரவும் இவ்வாறு அவர் செய்து கொண்டே இருக்கும்போது Eliezer got cancelled. அங்கு எலியேசர் என்ற எண்ணமே அவர் அதை விட்டு போய்விட்டது. No more thinking about Eliezer. எலியேசரை பற்றிய நினைவு அவருக்கு இல்லை. Now thinking about his own children. அவருடைய சொந்த குழந்தைகளை பற்றி அவர் யோசிக்க ஆரம்பித்தார். A question. ஒரு கேள்வி, When we go to sleep, நாம் தூங்க போகும்போது how do you go to sleep? நாம் எப்படி தூங்க போகிறோம்? Thinking about your problems? நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் மனதுக்குள் வைத்து நினைத்து கொண்டு தூங்க போகிறோமா? Or thinking on the God's promises? ஆண்டவருடைய இறைவார்த்தையை வாக்குறுதியை மனதிலே நிறுத்தி நாம் தூங்க போகின்றோமா? His case was hopeless. Abraham's case was hopeless. ஆபிரகாமுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. There was not one evidence in his favor. அவருக்கு சார்பாக ஒரு சான்று கூட இல்லை, ஆதாரம் கூட இல்லை. But he still relied on God's word. ஆனாலும் அவர் ஆண்டவருடைய வாக்குறுதியிலே அவர் நிலையாக நம்பி இருந்தார். When you read the story, it looks so simple. இத வாசிச்சு பார்த்தா ரொம்ப எளிதா இருக்குது போல தோணுது. It looks like God gave him. இது எப்படி தோணுதுன்னா கடவுள் அவருக்கு குழந்தையை கொடுத்துட்டாருன்னு. But there was something that he had to do. ஆனா அவரும் செய்ய வேண்டி இருந்தது சில காரியங்கள். Every night to count the stars. ஒவ்வொரு இரவும் நட்சத்திரங்களை எண்ண வேண்டி இருந்தது. Every night to obey God. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டி இருந்தது. Every night to bring these thoughts in agreement to God's word. ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனை இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கும்படியாக நடக்க வேண்டி இருந்தது. Question. கேள்வி, if we had to get the word from God, நமக்கு ஆண்டவரிடமிருந்து வார்த்தை வேண்டுமென்றால் would we count the stars every night? ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே நட்சத்திரத்தை எண்ணுவோமா? First thing we would say, God, give me an explanation. What has God's stars to do with this miracle? நம்ம கேட்போம், இந்த அற்புதத்துக்கும் இந்த நட்சத்திரத்தை எண்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல விளக்கம் கொடுன்னு சொல்லி கேட்போம். Because for us, we have all the reasoning in our mind. நமக்கு எப்போதும் நம்ம சிந்தனையில காரண காரியங்களை குறித்து தான் ரொம்ப அக்கறை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. He is not just the father of faith. He has labored to reach there and develop that faith. அவர் விசுவாசத்தின் தந்தை மட்டுமல்ல, ஆனால் அதற்காக அவர் உழைக்க வேண்டி இருந்தது. அந்த விசுவாசத்தின் தந்தையாக மாறுவதற்கு உழைத்தார். Every one of us seated here must get into addiction of the word of God. இங்கு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த இறை வார்த்தைக்கு நாம் போதை உள்ளவர்களாக, அடிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Do you breathe continuously? நீங்க தொடர்ச்சியா இறை வார்த்தையை வாசிக்கிறீங்களா? Translate it correctly. பைபிள் வாசிக்கிறீங்களா தொடர்ச்சியா? Do you breathe every day? தினமும் மூச்சு விடுறீங்களா? மூச்சு சுவாசிக்கீங்களா? Do you forget breathing? மூச்சு விடுறதுக்கு மறக்கிறீங்களா? Does it come naturally? அது இயற்கையா வந்துட்டே இருக்குதா? In the same way we got to develop, in the same way we got to develop our life on the word of God. அதுபோல தான் இறை வார்த்தையில அப்படியே இயற்கையாகவே வாழுவதற்கு நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். Your thinking on what God has promised you should be continuously there. உங்களுடைய சிந்தனையிலே ஆண்டவருடைய வாக்குறுதி எதை சொல்லி இருக்கின்றதோ அதை அப்படியே எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். How many of us would first see the children in our mind before the child could come? குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கற்பனையிலே எத்தனை பேர் நாம் பார்ப்போம்? You know what we will say? நம்ம என்ன சொல்லுவோம்? First let the child come, then I will see. குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் பார்ப்போம். God's word says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, a person of faith sees not with his natural eyes, but from his inner eyes those things that will come in the future. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, ஒருவருக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அவர் கண்ணால் வெளியே பார்ப்பதை காட்டிலும் முதலிலேயே உள்ளத்திலேயே விசுவாசத்தில் அதை காணுவார்கள் என்று. Okay, let me ask the ladies. நான் இங்க இருக்கிற பெண்களை கேள்வி கேட்கட்டும். All the ladies. எல்லா பெண்களும். How many years back was the last time you saw your face in the mirror? உங்க முகத்தை எப்போ நீங்க கண்ணாடியில கடைசியா பாத்தீங்க? How many years back? எத்தனை வருஷத்துக்கு முன்னால உங்க முகத்தை கண்ணாடியில நீங்க பாத்தீங்க? What did they say?
டுடே மார்னிங். Oh, you look at your face in the mirror? ஓ, கண்ணாடியில முகத்தெல்லாம் பாப்பீங்களா? Tell me, why do you look at your face in the mirror? எதுக்கு உங்க முகத்தை போய் கண்ணாடியில பாக்குறீங்க? No, listen. There is, I will not ask you a question to just make a joke. There is a சும்மா reason. ஜோக் அடிக்கிறதுக்கு உங்களை கேள்வி கேட்டதுக்குல. Okay, you are looking at your face in the mirror நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பாக்குறீங்க. because not one of us have ever seen our face in the natural. ஏனென்றால் நாமே இயற்கையாக நம்முடைய முகத்தை நாம பார்த்ததில்லை. How we look like, நாம் எப்படி இருக்கின்றோம் we have never seen. நமக்கு தெரியாது. But we have only seen the reflection. நம்ம இதனுடைய பிரதிபலிப்பை தான் அங்க பார்க்கிறோம். And the mirror shows you the reflection. உங்களோட முகத்தை அந்த கண்ணாடி அப்படி பிரதிபலிச்சு காட்டுது. And you believe the reflection. அந்த அதுல காணக்கூடிய அந்த பிம்பத்தை நான் நம்புறோம். You believe the mirror. நம்ம அந்த கண்ணாடியை நம்புறோம். Now she put a spot on her forehead. அந்த பொட்டு நெத்தியில வச்சிருக்காங்க. She will look into the mirror and put. அப்படி கண்ணாடியை பார்த்து இப்படி பொட்டு வச்சாங்க. இப்படி பார்த்து இப்படி சரியா வச்சாங்க. If this one is here, அது இங்க போய் இருந்துன்னு சொன்னா she'll shift it from there to here. அங்க இருந்து எடுத்து இந்த பக்கத்துல இப்படி வைப்பாங்க. If this one is here, இங்க போய் மாட்டிக்கிச்சுனா she'll shift it from there to here. இங்க இருந்து எடுத்து இங்க வைப்பாங்க. So she will take action according to the reflection. அங்க முகத்துல எதை காட்டுதோ அதுபடி கை வந்து என்ன செய்யும், செயல்படும். Sorry? சரியா? The Bible in the book of James says, யாக்கோபு, the Bible is a mirror. இந்த பைபிள் ஒரு கண்ணாடி என்று யாக்கோபு எழுதிய நூலிலே But கூறப்பட்டுள்ளது. this is a different mirror. ஆனா இது ஒரு வித்தியாசமான கண்ணாடி. All those who have seen their face in the mirror will agree with me. எல்லாரும் கண்ணாடியில முகத்தை பார்த்தவங்க எல்லாரும் நான் சொல்றத The நம்புவீங்க. mirror can show you only physical things. உங்களுடைய கண்ணால் காணக்கூடிய உங்கள் உடலை தான் அந்த கண்ணாடி காட்டும். The mirror can never show you invisible things. கண்ணால் காணக்கூடாத காரியங்களை கண்ணாடி காட்டாது. Sorry? சரியா? Ama? ஆமாவா? Ama? But this Bible ஆனா இந்த கண்ணாடி will show you invisible things. கண்ணால் காணக்கூடாதவையெல்லாம் இது காட்டும் இந்த கண்ணாடி. But how many of us look into this mirror? இந்த கண்ணாடியை எத்தனை பேர் பார்க்குறோம்? Let me show you how to see this mirror. இந்த கண்ணாடியை எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். How many of you believe that there are angels here? இங்க வானதூதர்கள் நம்மளோட இருக்காங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? All the men believe, all the ladies don't believe. மென்னெல்லாம் ஆண்கள்லாம் நம்புறாங்க, பெண்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. All those who are sitting behind have lifted the front bench, nobody is believing. பின்னால் இருக்கவங்க எல்லாம் கை தூக்குறாங்க, முன்னால் இருக்க பெண்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை. How many of you believe there are angels here? இந்த பக்கத்துல நிறைய வானதூதர்கள் இருக்காங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? Good. நல்லது. How many of you believe Satan is here? எத்தனை பேர் நம்புறீங்க சாத்தாங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க கூடன்னு? Only 3 people are believing. 3 பேர் நம்புறாங்க இங்க சாத்தானும் நம்ம கூட உட்கார்ந்திருக்குதுன்னு. Okay, how do you believe that there are angels here? வானதூதர்கள் நம்ம மத்தியில இருக்காங்கன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? Some of them felt the feathers. சில பேருக்கு இப்படி அந்த ரெக்கை எல்லாம் தெரியுது போல. How do you know that there are angels here? எப்படி நீங்க நம்புறீங்க இங்க வந்து வானதூதர்கள் இருக்காங்கன்னு? I know that there are angels here because God's word in Psalm 91 says God has put his angels charge over me. ஏனென்றால் 91வது திருப்பாடல் அவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் வானதூதர்களை உங்களுக்கு காவலாக வைத்திருக்கின்றார் என்று. So when I read the passage, I can't see the angels, but I know and I know that the angels are here because the word of God says so. நான் இதை வாசிக்கும் போது கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் இந்த இறைவார்த்தையில் வானதூதர்கள் நம்மை சுற்றி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நான் அதை நம்புகிறேன். அப்போது என்னுடைய நம்பிக்கையினால் நான் அதை காண முடியும். How do I know Satan is here? சாத்தாங்க இருக்கான்னு சொல்லி நான் எப்படி எனக்கு Again தெரியும்? the word of God says when the word of God is being preached, Satan comes at once. இறைவார்த்தை கற்பிக்கப்படும் பொழுது அங்கு சாத்தான் வருகின்றான் என்று இறைவார்த்தை சொல்கின்றது. The seeds that fell along the pathway வழியோரம் விழுந்த விதைகளை எல்லாம் are those that heard the word இறைவார்த்தையை கேட்டார்கள், but did not understand the word. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. Satan comes at once அலகை வந்து and takes the seed உடனே away. அந்த விதையை எடுத்து சென்று விடுகிறான். So is Satan here? அப்போ சாத்தாங்க இருக்கானா? Oh yeah. ஆமா. Okay, is Jesus here? ஆண்டவர் இயேசுங்க இருக்காரா? How do you know? எப்படி தெரியும்? Which were they?
When they go by train, the TT will ask, ticket, but no, ticket, but show me the ticket, ticket. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது டிடிஆர் வராரு, எங்கே போகிறீங்க, டிக்கெட் எங்க, How do you know? டிக்கெட் How do you know? டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வார்த்தை, which வார்த்தை? வார்த்தைன்னு சொன்னா எந்த வார்த்தை, Which எங்க one? What? she gives one Yeah, what word. was she saying? What was she saying? reference. Yeah, would let. God is with you. Say like that. Say that again. இன்னொரு தடவை வாசிங்க, எங்க இருந்து வாசிக்கீங்க, வாசிங்க, என்ன ரெஃபரன்ஸ் வாசிங்க, எங்க இருந்து வாசிக்கீங்க, Forget the scripture number, the word. சொல்லுங்க அந்த வார்த்தையை. What was she saying? Just translate that. அதை சொல்லுங்க திரும்ப. Revelation, the God one who was, who is, who will be, he is with you. Very nice. Very nice. Beautiful. ரொம்ப நல்லா சொன்னீங்க. Might be you don't know the scripture number, no problem. உங்களுக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆனா அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. But if you know the promise, praise God. இறை வார்த்தை வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சாலே. But many a times you don't know the promise, but you know the scripture number. நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன வார்த்தைன்னு தெரியாது. Big problem. அது பிரச்சனை. The Lord said, I will never leave you, never forsake you. I am with you till the end of time. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் எப்போதும் உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் அப்படி சொன்னாரு. Correct? Correct? Come on, let us make a prayer. நம்ம இப்போ ஒரு ஜெபம் சொல்லுவோம். Let us make a prayer. நம்ம ஒரு ஜெபம் சொல்லலாம். Close your eyes. எல்லாம் கண்ணை மூடிக்கங்க. And say, Jesus, இயேசுவே, I love you. நான் உம்மை அன்பு செய்கிறேன். Please come into my heart. இப்போது என் இருதயத்துக்குள்ளே வாரும். Wrong prayer. உங்க ஜெபம் தவறு. When you are saying come into my heart, he is saying I came long time and I have never gone out. I will never leave you, never forsake you. I am with you till the end of time. And you are saying come into my heart, come into my heart, come into my heart. And he is saying I am already in your heart. என் இருதயத்தில் வாரும் அப்படி ஜெபிச்சோம் இல்லையா? அதுக்கு முந்தி தான் என்ன சொன்னோம்? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உலகம் முடியும் வரை நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன். அப்போ உள்ளே தான் இருக்காரு. உள்ளே இருக்கவரை வாரும் வாரும் வாரும்னு அவர் சொல்லுவார். அப்போவே வந்துட்டேன், அப்போவே வந்துட்டேன், அப்போவே கூட தானே இருக்கிறேன் அப்படி சொல்லுவார். Jesus, don't leave me and go. He said, when will I leave? I told you I will never leave you. ஆண்டவர் என்னை விட்டு விடாதையும் கைவிட்டு விடாதையும், நான் எப்போ உன்னை விட்டேன், உன் கூட தானே இருக்கிறேன். Jesus, don't leave me. He said, I will never leave you. என்னை விட்டு போயிடாதே ஆண்டவரே, நான் எங்கே போனேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். Wrong prayer. தவறான ஜெபம். Mirror says, கண்ணாடி சொல்கிறது, he is with me. அது உன் கூட தான் இருக்கிறாரு. He is in me. உனக்கு உள்ள தான் இருக்கிறாரு. So do I have to worry? கவலைப்படணுமா? சரியா 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 நல்லா ரொம்ப சரி. Hallelujah. Hallelujah. Change your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள். That is what God is doing to Abraham. ஆபிரகாமுக்கு கடவுள் அதைத்தான் செய்தார். His hope is wrong. அவருடைய எதிர்நோக்கு தவறானது. His thinking is wrong. அவருடைய சிந்தனை தவறானது. God has to cancel it. அதை ஆண்டவர் மாற்றி வைக்க வேண்டும். And that's why he gives him a word. அதனால் தான் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். Every night Abraham is counting stars. ஒவ்வொரு இரவும் ஆபிரகாம் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தார். Second promise. இரண்டாவது வாக்குறுதி. He says, can you see the sand? மணலை பார்க்க முடியுமா? So shall your descendants be. உன்னுடைய சந்ததியார்கள் இந்த மணலை போல் இருப்பார்கள் என்று சொன்னார். We are in Kanyakumari. நம்ம கன்னியாகுமரியில இருக்கோம். Seashore there, seashore. கடற்கரை இருக்குது. கடற்கரை இருக்குதா? Kanyakumari there is seashore on the map. மேப்ல கடற்கரை இருக்குதா? இங்க இருக்குதா? They are pretending as if they have never seen a seashore. கடற்கரையை பார்த்ததே இல்ல போல முழிக்கிறீங்க. Okay, there is a seashore. Have you ever gone on the seashore walking? இப்படி அந்த கடற்கரையில் நடந்து போயிருக்கிறீங்களா? Okay, when you wear a footwear and you walk. இப்படி ஒரு செருப்பு போட்டு நீங்க காலில் செருப்பு போட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க.
what happens to your footwear? உங்க கால்ல இருக்க செருப்புல என்ன ஆகுது? The sand enters in. அந்த செருப்புல மண்ணு ஒட்டிக்கும். When you come home, நீங்க வீட்டுக்கு வந்ததும் the sand comes with you. அப்படி உங்க கூட அந்த மணல் வந்துட்டே இருக்கும். And when the sand is in the footwear, அந்த செருப்புல இருக்க மணல் it irritates your skin. உங்க தோல்ல காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். அதானே இப்படி பண்ணுவீங்க. Are you understanding? அப்படிதானே? Every time the sand is touching his skin, எப்பலாம் மணல் தோல்ல படுதோ, the sand is reminding him the promise of God. ஆண்டவருடைய வாக்குறுதி ஆபிரகாமுக்கு நினைவூட்டப்பட்டது. So in the day Abraham is walking, அந்த நாள்ல ஆபிரகாம் நடந்து சென்றபோது promise of God. அவருடைய வாக்குறுதி. Night time when he is sleeping, ராத்திரி தூங்கும்போது promise of God. ஆண்டவருடைய வாக்குறுதி. Question. கேள்வி. Daytime, what is there in your mind? பகல்ல உங்க எண்ணத்துல என்ன இருக்குது? Promise of God. ஆண்டவருடைய வாக்குறுதி. Night time when you are sleeping, ராத்திரி தூங்க போகும்போது என்ன இருக்கு? what is in your mind? உங்க சிந்தனையில என்ன இருக்கு? Promise of God. ஆண்டவருடைய வாக்குறுதி. சரியா? சரியா? Daytime problem, பகல்ல பிரச்சனை, night time problem, ராத்திரி பிரச்சனை, sleeping problem, தூங்கும்போது பிரச்சனை, tablet taking and sleeping, எப்பவும் டேப்லெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கம். because the whole mind is with problem. தலை ஃபுல்லா பிரச்சனை. சரியா? சரியா? And you will say, Abraham, the father of faith, God doing and doing. No, there is lot of labor to be done. ஆண்டவர் ஆபிரகாமை இவ்வாறு சொல்லி உடனே ஆபிரகாமுக்கு குழந்தை வந்ததா? அவருக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்தது. Third promise. மூணாவது வாக்குறுதி. God changed his name. அவருடைய பெயரை மாற்றினார். Abraham to Abraham. ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். What is the meaning of Abraham? ஆபிரகாம் என்றால் என்ன? Father of many nations. நாடுகளுக்கு தந்தை. பல நாடுகளுக்கு தந்தை. He changed Sarah's name. அவர் அந்த பெயரை மாற்றினார். Sarai சாராவுடைய பெயரை to Sarah. சாரா என்று மாற்றினார். To Sarah. சேரா என்று Sarai to Sarah. சாராவை சேராவாக்கினார். What is Sarah? சேரா என்றால் என்ன? Mother of many nations. நிறைய நாடுகளுக்கு Let's say தாய். let's say Sarah. இவங்க சேரான்னு சொல்லுவோம். பாட்டி 89. 89 வயசு பாட்டி. And she goes everywhere and says, I am Sarah. எல்லா பக்கம் போய் சொல்றாங்க நான் சேரா. I am Sarah. I am Sarah. You don't have one child and you are calling yourself mother of many nations. ஒரு குழந்தை கூட இல்ல, பெரிய நாடுகளுக்கெல்லாம் தாயின்னு எப்படி சொல்ற நீ? Abraham. ஆபிரகாம். I am a father of many nations. Abraham. நான் நாடுகளுக்கெல்லாம் தந்தை. நான் ஆபிரகாம். Now all the people, what do you think will be talking about Abraham? எல்லா மக்களும் ஆபிரகாம் பத்தி என்ன பேசியிருப்பாங்க? Is it going to be easy? அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்குமா கடவுள் சொன்னது? He doesn't have a son. அவருக்கு ஒரு மகன் இல்ல. And he calls himself? அவரையே இப்படி சொல்லிக்கிறாரு. What? என்ன சொன்னாரு? Abraham. ஆபிரகாம். Father of many nations. பல நாடுகளுக்கு தந்தை. 3 promises. 3 வாக்குறுதிகள். 1, a promise for his eyes. 1 கண்ணுக்கு ஒரு வாக்குறுதி. Second, the promise of touch. இரண்டாவது தொடுவதற்கு உணர்வதற்கு ஒரு And வாக்குறுதி. third, the promise of ears. மூணாவது காதுக்கு. The promise of eyes is he's seeing the stars. அந்த கண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதி அந்த நட்சத்திரங்களை, வானத்தின் நட்சத்திரங்களை பார்ப்பது. The promise of feeling the sand. உணர்வதற்கு கொடுத்த வாக்குறுதி இந்த மணலிலே நடப்பது, மணலை And the பார்ப்பது. promise for the ears and mouth to call himself Abraham. And when somebody says Abraham, he turns around. Yes, who's calling me? காதுக்கும் வாய்க்கு நாக்குக்கும் கொடுத்த வாக்குறுதி அவருடைய பெயரை மாற்றினார். When these 3 things are done, இந்த 3 காரியங்களும் செய்யப்பட்ட போது that hope became a reality. அந்த எதிர்நோக்கு ஒரு உண்மையானது. Is it going to be easy? அது ரொம்ப ரொம்ப எளிதா இருக்குமா? ஈஸியா செஞ்சிட முடியுமா? And that's what we got to labor. அதனால் தான் நாமும் உழைக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். Ask yourself, உங்களையே கேட்டுக்கங்க. do you believe what you see with your eyes or do you believe more what you see from the Bible? நீங்க உங்க கண்ணால காண்கிறத நிறைய நம்புறீங்களா அல்லது இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்க நம்புறீங்களா? Which one do you believe more? எதை நீங்க அதிகமா நம்புறீங்க? Bible. Believe in the word of God. Hello.
The doctor said you got cancer டாக்டர் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா and your hands are paining. கையெல்லாம் வலிக்குது. And here God is saying, by the wounds of Jesus you are healed. இங்க சொல்லி இருக்குது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று. Which one do you believe? எதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? Oh yeah, that's why you are all the time crying. அதனால தான் எல்லா நேரமும் அழுதுட்டு இருக்கீங்களா? Have you ever got worried? கவலையே கிடையாதா உங்களுக்கு? Hello, do you get worried? கவலை இருக்குதா? When do you get worried? எப்போ நமக்கு கவலை வருது? When your hope is negative. நம்முடைய எதிர்நோக்கு எதிர்மறையாக இருக்கும்போது. When your faith is negative. நம்முடைய நம்பிக்கை எதிர்மறையாக இருக்கும்போது. When you are believing something that God did not tell you. ஆண்டவர் சொல்லாத காரியத்தை குறித்து நாம் நம்பிக்கை வைத்திருப்பதனால். If anyone operates on this faith, இந்த விசுவாசத்தில் யாராவது நடப்பார்கள் என்றால் their life will always be supernatural. அவருடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். Thank you Jesus. நன்றி இயேசுவே. That is called faith. அதன் பெயர் தான் நம்பிக்கை. Let me give another example. இன்னொரு உதாரணம். Did you understand this? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? Hello, did you understand this? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? So the promise before your eyes, உங்கள் கண்களுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த the promise in வாக்குறுதி, your ears, உங்கள் காதுகளில் இருக்கக்கூடிய the வாக்குறுதி, promise in your mouth, உங்கள் வாயில இருக்கக்கூடிய வாக்குறுதி, the promise in your feeling and touch, உங்களுடைய உணர்விலையும் தொடுதலிலும் இருக்கக்கூடிய வாக்குறுதி will bring those things from spiritual to the natural. ஆவிக்குரிய உலகிலிருந்து இயற்கை உலகிற்கு கொண்டு வரும். When you say you believe, நீங்க நான் எப்போ நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்களோ, and your actions are exactly opposite to what God has said, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னதற்கு எதிர்மறையாக இருந்தால், you are not walking in biblical faith. நீங்கள் இந்த பைபிளிலே சொல்லக்கூடிய இறைவார்த்தையின் அடிப்படையில் உள்ள நம்பிக்கையில் நீங்கள் நடக்கவில்லை. Let's take another example. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். Genesis 22. தொடக்க நூல் 22. Hello, listen. Do you want a song now? Song or should I வேணுமா? continue? நேத்திக்கு பாட்டு வேணுமா? Or should I continue? பாட்டு வேணுமா? Song. பாட்டா? Continue. You know why? Now you are understanding. Listen. கவனிங்க. Now you are understanding the taste of the word of God. இப்போ உங்களுக்கு இறை வார்த்தையுடைய ருசி உங்களுக்கு தெரிந்து விட்டது. சரியா? Okay, now listen to this. Genesis 22. தொடக்க நூல் 22வது அதிகாரம். Let's start with verse number I'll give you the background, and God has called Abraham to sacrifice his son. ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு அழைக்கின்றார். Supposing you were asked to sacrifice your son, உங்களுடைய மகனை ஆண்டவர் எனக்காக பலியிடு என்று சொன்னால், God will not ask you a son. God will not ask you a son. உங்க மகன்ட்ட கேட்க மாட்டாரு. But let's say God ask you that chain that you got around your neck, go and give it to that person. உங்க மகனை கேட்கல, ஆனா உங்க கழுத்துல ஒரு நல்ல செயின் போட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு வந்து எனக்கு காணிக்கையா போடுன்னு. கழுத்துல செயின் இருக்குதுல்ல, அதை காணிக்கையா போட்டுரு அப்படி சொல்றாரு. Yeah, that was a message from the devil, they will say. அது வந்து சாத்தான்ட்ட இருந்து வரக்கூடிய செய்தி. Okay. Now God has asked him to sacrifice his son. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை மகனை பலியிட அவர் அழைக்கின்றார். In this passage you will find Abraham is not going and telling his wife. இதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் போய் மனைவிட்ட சொல்லல இத. Why is Abraham not going and discussing with his wife? ஏன் இந்த விஷயத்தை மனைவிட்ட போய் ஆபிரகாம் அங்க போய் சொல்லல, ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ணல? All Abrahams, if you had to discuss with your wife, what would happen? ஆபிரகாம்களை நீங்க போய் மனைவிட்ட அத கலந்து ஆலோசித்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? You touch my baby, I'm going to kill you. மகனை தொட்ட அப்புறம் இருக்குது, கொன்னே போட்டுருவேன். How many times you heard the voice of God to do something? எத்தனை முறை ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு காரியம் செய்யும்படியாக கூறுவதை கேட்டிருக்கின்றீர்கள்?
It was very uncomfortable. அது ரொம்ப சுகமா இல்ல. It was very painful. அது ரொம்ப வலி கொடுக்கக்கூடியதாக And you இருந்தது. went and discussed with somebody else. நீங்க அத போய் மத்தவங்கட்ட உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கிறீங்க. And somebody else changed your whole thinking. அவங்க உங்களோட முழு சிந்தனையை மாற்றி போடுறாங்க. But when Abraham received a word from God, ஆனால் ஆபிரகாமுக்கு கடவுளிடமிருந்து ஒரு கட்டளை கிடைத்ததும், he said, God, I will prove to you my love. அவர் ஆண்டவரே என்னுடைய அன்பை நான் நிரூபிப்பேன். And he got up early in the morning, அதிகாலையிலே எழும்பினார், cut the wood, அந்த பலிக்கு வேண்டிய விறகுகளை எல்லாம் சேகரித்தார், took two of his servants, 2 வேலையாள்களை அவர் கூட்டிக் கொண்டார், and went to the place. ஆண்டவர் குறித்த அந்த இடத்திற்கு அவர் சென்றார். The Bible says, பைபிள் சொல்கின்றது, verse number 5, 5வது வசனம், when he came to the mountain, அந்த மலை அருகில் வந்தபோது he told his servants, அந்த வேலையாளரிடம் இவ்வாறு சொன்னார், you stay here with the donkey, நீங்கள் கழுதையோடு இங்கு காத்து கொண்டிருங்கள், we will go over there, நாங்கள் மேலே ஏறி சென்று we will worship, நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து விட்டு and then we will come back to you. நாங்கள் திரும்பவும் உங்களிடம் வருவோம். Why is the Bible saying, why is Abraham saying, we will come back? இவ்வாறு பைபிளிலே ஏன் ஆபிரகாம் நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்கின்றார் என்று சொல்கின்றது? Why is he saying we will come back? ஏன் அவர் நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்கின்றார்? Like stars. Hello. Even after Isaac, he had more children. ஈசாக்கு பிறந்த பிறகும் கூட அவருக்கு குழந்தைகள் இருந்தார்கள். Hello. He could get more children. அவருக்கு அதிக குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருந்தது. He is supposed to sacrifice his son. அவருக்கு அவருடைய மகனை பலி கொடுக்க வேண்டிய How can he say we will come back? அவர் எப்படி சொன்னார் நாங்கள் திரும்ப வருவோம் என்று? How can he say we will come back? எப்படி நாங்கள் திரும்ப வருவோம் என்று சொல்ல முடிந்தது? Any person who speaks in faith, யாராவது நம்பிக்கையிலே அவர்கள் பேசுவார்கள் என்றால் he must always have a promise of God. அவர்களுக்கு எப்போதும் ஒரு ஆண்டவருடைய வாக்குறுதி வேண்டும். Look at chapter 21 verse 12. 21வது வசனம் 12வது வசனம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். God is giving Abraham a promise. ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கின்றார். And there God is saying, Abraham, through your son Isaac shall your descendants be. ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும். So when he is saying we will come back, his evidence is on what God has said to him. அவர் நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னதற்கு காரணம் அவருக்கு ஆதாரம் இருந்தது. ஆண்டவர் கூறிய அந்த வாக்குறுதி தான் அந்த ஆதாரம். Question. கேள்வி. If you were asked a question, உங்களை ஒரு கேள்வி கேட்டால் what would be your reply? உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? We will come back or I will come back. நாங்க திரும்பி வருவோம் அல்லது நான் திரும்பி வருவேன், எப்படி சொல்வீங்க நீங்க? Which one would you say? நீங்க எந்த பதில கொடுத்திருப்பீங்க? We will come back or I will come back? நாங்கள் திரும்பி வருவோம் சொல்லிருப்பீங்களா, நான் திரும்பி வருவேன் சொல்லிருப்பீங்களா? We, I. And that is what is the difference between a person who is living by faith. அதுதான் நமக்கும் ஒரு நபர் நம்பிக்கையில் வாழ்கின்ற ஒரு நபருக்கும் உள்ள வேறுபாடு. When a person is living by faith, in his every conversation he is speaking the promises of God, of which he is believing and knowing. ஒருவர் விசுவாசத்தில் வாழ்கின்றார் என்றால் அவர் எப்போது பேசினாலும் ஆண்டவருடைய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே அவர் பேசிக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அதை பேசுகின்றார். Because our believing is based on what we see, we say what we see. நம்முடைய நம்பிக்கை நாம் கண்ணால் காண்பதை குறித்து இருப்பதனால் நாம் பேசுவதும் நாம் கண்ணால் காண்பவை குறித்தே இருக்கின்றது. But a person who is operating in faith, he is not saying what he can see as an evidence, because he is saying what he can see as an evidence that is coming from the word of God and not the natural thing. ஒருவர் விசுவாசத்தில் வாழ்கின்றார் என்றால் அவர் கண்ணால் காணக்கூடிய அந்த சான்றை அவர் கூறுவதில்லை, மாறாக இந்த இறை வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த சான்றை அவர் கண்ணால் காணாத அந்த சான்றை பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருப்பார். So every time a person is coming and saying, hey brother, pray for me, I got diabetes, is that person speaking faith?
ஒவ்வொரு முறையும் ஒருவர் வந்து ஏய் சகோதரரே எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது அவர் விசுவாசத்தில் நம்பிக்கையில் அவர் பேசுகின்றாரா? And what do you speak the whole day? ஒரு நாள் முழுவதும் நம்ம எதை பேசிக்கொண்டிருக்கின்றோம்? By saying I got diabetes. எனக்கு நோய் இருக்குது அப்படின்னு சொல்றது நம்பிக்கையா? Hello, if you got faith, will you say I got diabetes? நமக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? What are they saying? They won't say. It's not only not saying, you know and you know and you know and you know based on the promise of God that this is what God has said, I believe it and I receive it. அவர்கள் இவ்வாறு சொல்ல மாட்டார்கள் என்பதல்ல, மாறாக இந்த இறை வார்த்தையின்படி அங்கே என்ன சொல்லி இருக்கின்றதோ நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கே சொல்லி இருப்பதால் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தில் அவர்கள் பேசுவார்கள். You know where we have got deceived? நாம் எங்கேயாவது ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா? We say we got faith, but it is not biblical faith. We have got something called as mental faith. நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று நாம் சொல்லும்போது அது இந்த பைபிள் சொல்லுகின்ற அந்த நம்பிக்கை அல்ல, மாறாக நம்முடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. And when you got mental faith, there is no manifestation. இவ்வாறு சிந்தனையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று நாம் சொல்வோம் என்றால் அதில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எந்த வெளிப்பாடுகளையும் காண முடியாது. And when you got biblical faith, there is always supernatural manifestation. எப்போது நமக்கு இறைவார்த்தையின் அடிப்படையில் பைபிள் அடிப்படையில் நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்கின்றோமோ அப்போது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெரிவுகளை நாம் கண்டுகொள்ள முடியும். When there is a biblical faith, you have got joy and peace even in the midst of your trial. உங்களுடைய துன்ப வேளையிலும் பிரச்சனை வேளையிலும் உங்களுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு அமைதியும் இருக்கும். எப்போதென்றால் உங்களுக்கு இந்த பைபிள் அடிப்படையில் இறைவார்த்தை அடிப்படையில் நம்பிக்கை இருக்குமானால். Let's take the next step. அடுத்ததை எடுப்போம். நம்ம Abraham and Isaac are both climbing the mountain. இப்போது ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலை மேல் ஏறிக்கொண்டு செல்கின்றார்கள். Isaac says to his father, அப்போது ஈசாக் ஆபிரகாம் தன் தந்தையை நோக்கி, we got the fire and we got the wood. நம்மிடம் பலிக்கான தீ இருக்கின்றது, விறகு இருக்கின்றது. Where is the sacrifice? ஆனால் பலி கொடுக்க வேண்டிய அந்த மிருகம் எங்கே? What way do we say? அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? Son, bad news, you are the sacrifice. உனக்கு ஒரு கெட்ட செய்தி, நீதான் அந்த பலி பொருள். But what did Abraham say? ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார்? Abraham spoke the promise of God. அவர் ஆண்டவருடைய வாக்குறுதியை பேசினார். Every time you are talking to somebody, எப்போதெல்லாம் நீங்கள் வேறு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களோ, every time you are coming to God and talking to him, எப்போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களோ, you are releasing your faith or you are releasing your fear. நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வெளியிடுகின்றீர்களா அல்லது பயத்தை வெளியிடுகின்றீர்களா? So ask a question to yourself. உங்களையே நீங்க கேட்டுக்குங்க. Do I speak God's promises? நான் எப்போதும் ஆண்டவருடைய வாக்குறுதியை பேசிக் கொண்டிருக்கின்றேனா? Irrespective of evidence that are against me. என்னுடைய கண்ணால் காணக்கூடிய அந்த சான்று ஆதாரங்கள் எல்லாம் எதிராக இருந்தாலும் நான் வாக்குறுதியை பேசிக் கொண்டிருக்கின்றேனா? Do I do that? நான் அதை செய்கின்றேனா? Hello, do I do that? நான் அதை செய்கின்றேனா? Hello, do I do that? நான் அதை செய்கின்றேனா? I do not do that. நான் செய்வதில்லை. But I keep saying to myself, I'm walking in faith. ஆனா நான் எனக்குள்ளேயே சொல்லிட்டு நடக்கிறேன், நான் நம்பிக்கையில தான் நடக்கிறேன்னு சொல்லி வாழ்றேன். And God says that's not faith. ஆண்டவர் சொல்கின்றார் அது நம்பிக்கை இல்லை. And that is why you begin to wonder. அதனால தான் நீங்க ஆச்சரியப்படுறீங்க. Others get manifested. Others, the blessings are manifested. மற்றவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை காணும்போது I am praying more than that the other person. அந்த அவங்கள காட்டிலும் நான் எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறேன். But I don't see the manifestation. என்னுடைய வாழ்க்கையில அப்படி பெரிய காரியங்களை நான் பார்க்கலையே. You can pray from morning till evening. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கலாம். Without faith, நம்பிக்கை இல்லாம ஜெபிக்கலாம். you can't get anything. உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. Another person can pray for 2 minutes. இன்னொருத்தங்க 2 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க. And bring all those things by faith. எல்லாத்தையும் அந்த நம்பிக்கையில அவங்க கொண்டு வந்துடுறாங்க. Are you understanding? புரியுதா? So to develop faith, how do I get this faith? எப்படி நான் இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும்?
How can I develop this faith? நான் எப்படி இந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முடியும்? The Bible says in Romans chapter 10 verse 17. பைபிள் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 10:17. 17வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. Faith ரோமர் comes. 10:17. நம்பிக்கை வருகின்றது. நம்பிக்கை Faith comes நம்பிக்கை by hearing and hearing by the word of God. இறை வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்கு நம்பிக்கை வருகின்றது. Faith comes நம்பிக்கை வருகின்றது by hearing and hearing by the word of God. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இறை வார்த்தையை திரும்ப 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 கேட்பதால் நம்பிக்கை உண்டாகின்றது. Faith comes விசுவாசம் நம்பிக்கை வருகின்றது by hearing and hearing by the word of God. இறை வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்பதால் நம்பிக்கை வளர்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Brother Edwin, please come here. Brother Edwin, please come here. Come here, brother. Your name is Brother Edwin, no? Please come here. Come here. Yeah, come, brother. Why are you waiting? Come. பிரதர் Come. எட்வின் நீங்க வாங்க. உங்க பேரு தானே எட்வின்? Brother Edwin. Oh, வாங்க. oh, he's here. He's here. இங்க இருக்காங்க. Which side I was looking? நான் எந்த பக்கம் பார்த்துட்டு பிரதர் எட்வின் வாங்க That side. வாங்கன்னு சொன்னேன். Why did you come? நீங்க இங்க எங்க வந்தீங்க? His name is Edwin. அவங்க பேராக்கும் எட்வின். Now, when did he come? எப்போ வந்தாங்க? When he heard me call his name. நான் வந்து எட்வின் வாங்கன்னு சொன்னதை கேட்டதும் வந்தாங்க. When he heard, அவங்க கேட்டாங்க, he came. வந்தாங்க. Right? சரியா? Right? சரியா? In the same way, அதே போல்தான் when you hear நீங்க கேட்கும்போது the word, அந்த வார்த்தை faith comes. Thank you. அந்த brother. வார்த்தையினால நம்பிக்கை வருகின்றது. Who comes? என்னது வருது? இறை வார்த்தை கேட்கும்போது நம்பிக்கை. So how many people spend time in hearing the word? எத்தனை பேர் இறை வார்த்தையை கேட்பதற்கு உங்க நேரத்தெல்லாம் செலவழிக்கிறீங்க? No word of God, no faith of God. வேர்ட் ஆஃப் இறை வார்த்தையை நீங்கள் கேட்காவிட்டால் இறை நம்பிக்கை வளராது. I challenge anybody. நான் யாரை வேணாலும் நான் சவால் விடுறேன். You can sit here for 10 days in prayer 10 நாளைக்கு இங்க வந்து தியானத்துல நீங்க உட்கார்ந்திருக்கலாம். without the word of God. இறை வார்த்தை இல்லாம. Another person sits only for 5 days with the word of God. இன்னொருத்தங்க 5 நாள் தான் இருக்காங்க, ஆனா இறை வார்த்தையோட இருக்கிறாங்க. This person is studying the word. இந்த நபர் இறை வார்த்தையை படிக்கிறாங்க. And the other person is fasting and praying for 10 days. அங்க வந்து உபவாசம் இருந்து 10 நாளைக்கு ஜெபிக்கிறாங்க. When they both meet, அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது you will see a person who is studying God's word, his life is more stronger and more supernatural than a person who is praying and not having the knowledge of the word of God. இறை வார்த்தையை கேட்கறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடப்பதையும் பார்ப்பீங்க. அதுக்கு பதிலாக 10 நாள் உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபித்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது. When I come to down south, நான் இங்கே தெற்கே ரொம்ப தெற்கு பகுதிக்கு வரும்போது all the south you will see they are very champions in singing songs. இங்கே வந்து நல்ல பாட்டு பாடுறதுல அவங்க நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க. இங்கே The whole song book they know. பாட்டு புத்தகம் ஃபுல்லாக அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குது, தெரியும். But they have not understood this. ஆனால் இறை வார்த்தை இல்லை, அவங்க புரிஞ்சுக்கல இறை வார்த்தையை. And that is why அதனால தான் they do not experience அவங்க அனுபவிப்பதில்லை the supernatural power of God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய அந்த வல்லமையை அவங்க வாழ்க்கையில் அனுபவிப்பது இல்லை. In the next 10 minutes I'll ask somebody to sing a song. அடுத்த 10 நிமிஷத்தில் ஒருத்தங்களை நான் பாட்டு பாட சொல்கிறேன். Only 2 scriptures from the Bible. 2 வரி தான் பைபிள்ல இருந்து. Only 2 lines. 2 வார்த்தை, 2 லைன். And we will call all the sick people here. எல்லா சுகமில்லாதவங்களும் இங்கே வருவாங்க. We will not pray for healing. அவங்களுக்கு சுகமாகணும்னு ஜெபிக்க மாட்டோம். We will only sing 2 lines from the Bible. 2 லைன் இந்த பைபிளில் உள்ள வார்த்தையை பாடட்டும். First I'll make you understand. முதல்ல நீங்க அந்த வார்த்தையை புரிஞ்சுக்குவீங்க. We will sing the song. அப்புறம் பாட்டை நம்ம பாடுவோம். By the time the song is over, அந்த பாட்டு பாடி முடிகிறதுக்குள்ள from this side to this side everyone will be healed. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை நிக்கிறவங்க எல்லாருக்குமே சுகம் கிடைக்கும். Do you want to see that? நீங்க அதை பார்க்க விரும்புறீங்களா? Hello, do you want to see that? உங்களுக்கு பார்க்கணுமா? Okay. I like that girl. You know that girl, she's so excited. Oh yeah, it will happen. Wow.
That shows the thirst. அவ அப்படி நடக்குமான்னு பார்க்குறா. அவளுக்கு அந்த தாகம் இருக்குது. Okay. We read in Romans 10:17, faith. ரோமர் 10:17 நாம் இவ்வாறு வாசித்தோம். Faith. விசுவாஸ் நம்பிக்கை. Faith. நம்பிக்கை வருகின்றது. What do you say for come? வருகின்றது. 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 Say that, say that. வருகின்றது. சொல்லுங்க. Say that again. வருகின்றது. Say that again. வருகின்றது. Might be you are sitting there, okay, and you are saying I don't have faith. நீங்க இங்க இருந்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க. Don't worry. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. Faith comes. நம்பிக்கை வருகின்றது. When you எப்போது hear the word of God. இறை வார்த்தையை நீங்கள் கேட்கின்றீர்களோ. So even if you have no faith, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டா கூட no problem. பிரச்சனையே இல்ல. Start hearing God's word. இறை வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. Again and again and again and again. திரும்ப இறை வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. Who will come? என்ன வரும்? Say the whole line. Faith comes by hearing and hearing by the word of God. இறை வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. இறை வார்த்தையை திரும்ப கேட்பதால் நம்பிக்கை வருகிறது. You say. நீங்களே சொல்லுங்க. One last time. Now there is 2 times hearing and hearing. ரெண்டு தடவை இருக்குது. திரும்ப கேட்பதால்னு சொல்லி. Why it is 2 times? எதனால ரெண்டு தடவை இருக்குது? Why not 1 time? ஏன் ஒரு தடவை இல்ல? Because I got 2 ears. Very good. ரெண்டு காது இருக்கு, அதனால ரெண்டு தடவை கேட்கணும். 1 time this year, 1 time this year. இந்த காதுல ஒரு தடவை கேட்கணும், இந்த காதுல ஒரு தடவை கேட்கணும். Okay. Why there are 2 hearings? எதனால ரெண்டு தடவை திரும்ப கேட்கணும்னு? When I read the passage, நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது my ears are hearing. என்னுடைய காது கேக்குது. So this word, இந்த வார்த்தை is going from outside, வெளியில இருந்து inside. உள்ள போகுது. Correct? Now I am hearing it again and again and again. திரும்ப கேட்கும்போது So it's from outside inside, outside inside, வெளியில outside இருந்து உள்ள போகுது, inside, வெளியில outside இருந்து உள்ள inside. போகுது, வெளியில இருந்து உள்ள போகுது. Then a time comes ஒரு நேரம் வரும் when I'm just sitting quietly. நான் இப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது Or some situation is going on. அங்க சில சூழ்நிலைகள்லாம் I நடக்கலாம். don't know what to do. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. The Holy Spirit reminds me. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவாரு. The word that I had heard from outside inside. வெளியில இருந்து நான் உள்ள கேட்ட அந்த இறை வார்த்தையை ஞாபகப்படுத்துவாரு. And he says to me, அப்ப சொல்லுவாரு, this is the word of God. இதுதான் அந்த இறை வார்த்தை. So when the Holy Spirit reminds me of the word that is in my heart, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தும் போது, and this word now talks to me, இந்த வார்த்தை என்னோடு பேசுகின்றது. I can hear this word talking to me. இந்த வார்த்தை என்னோடு பேசுவதை நான் கேட்கிறேன். Now faith will begin to work. என்னுடைய நம்பிக்கையானது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. The problem is, பிரச்சனை என்னன்னு சொன்னா, people have only heard from outside inside. எல்லாரும் வெளியில இருந்து உள்ள கேட்டிருக்காங்க. But they have not yet heard from inside outside. ஆனா உள்ள இருந்து வெளியே கேட்டது இல்ல. The day you start listening from inside outside, எந்த நாள்ல இருந்து உள்ளே இருந்து அந்த இறை வார்த்தையை வெளியே கேட்க ஆரம்பிக்கின்றீர்களோ, you will operate in the supernatural. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்திலே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். So the more and more you hear from outside inside, எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் வெளியே இருந்து உள்ளே கேட்கின்றீர்களோ, then you will hear from inside outside. அதன் பின்பு உள்ளே இருந்து நீங்கள் வெளியே கேட்க ஆரம்பிப்பீர்கள். Are you understanding? புரிஞ்சுதா? Are you understanding? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? So all this time are you hearing inside out? நீங்க இவ்வளவு நாளும் உள்ளே இருந்து வெளியே கேட்டீங்களா? அப்படி கேட்கிற பழக்கம் இருந்துச்சா? All this time you are hearing inside out your fears, நீங்க எல்லா நாளும் your problems, your troubles, and that is why instead of getting faith you are getting depression, fear, and it is called as negative faith. இவ்வளோ நாளும் உள்ளே இருந்து நீங்கள் எதை கேட்டீங்க? உங்களுடைய பயத்தை கேட்டீங்க, உங்களுடைய கவலையை கேட்டீங்க, உங்களுடைய பிரச்சனையை கேட்டீங்க. இது எல்லாம் தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு என்னது வேலை செய்ய ஆரம்பிச்சது? அதை திரும்ப கேட்டதுனால உங்கள் வாழ்க்கை ஒரு பயம் உள்ளதாகவும் அந்த வாழ்க்கையில் பிரச்சனை உள்ள வாழ்க்கையாகவும் அது இருந்தது. அங்கே நீங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமா ஆமா.
Sorry? Sorry. Praise God. Now let us go to 2 Chronicles. Did you understand? Now listen. Now listen. I am giving you a scripture and making you understand outside, inside. When you will be standing here and when we will be singing, that word that you have understood inside, now we'll talk to you from inside, outside. And when he begins to talk, praise God, the healing is completed. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பகுதியை விளக்க போகிறேன். அதில் என்னன்னு சொன்னால், வெளியிலிருந்து இறைவார்த்தை உள்ளே கேட்பது. அதன் பின்பு நீங்கள் அதை விளக்கி கொண்டு இங்கே வந்து நிற்கும்போது, பாடல் பாடும்போது நீங்கள் உள்ளே இருந்து வெளியே இறைவார்த்தை பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். அவ்வாறு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும், மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். I will call you only first. You got any pain in your body? உங்களுக்கு ஏதாவது உடம்புல வலி இருக்குதா? What pain you got? Okay, come here. வாங்க. She was so happy. அவங்க ரொம்ப சந்தோஷம். Stand here. இங்க வாங்க. For how long you got this pain? எவ்வளவு நாளைக்கு தலையில வலி இருக்கு? எவ்வளவு வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 4 or 5 years she has, and all the hair it was falling.